அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் இஎம்ஐ மாத தவணை திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சதாசிவம் சின்ராஜ் கதையின் நாயகனாக நடித்து இயக்கியிருக்கிறாரு. மல்லையன் தயாரிச்சிருக்கிறாங்க. சதாசிவம் சின்ராஜுடன் இணைந்து சாய் தன்யா, பேரரசு, பிளாக் பாண்டி, சன் டிவி ஆதவன், ஓஏகே சுந்தர், லொல்லு சபா மனோகர், டிஎஸ்கே, செந்தில்குமாரி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் மாம்பழ ஃபேக்டரியில் வேலை செய்து அப்பா அடமானமாக வைத்த வீட்டை மீட்டு தன் அம்மாவுடன் நண்பர்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றான். இந்த சூழ்நிலையில் கதாநாயகி இவர் ஃபேக்டரியில் வேலைக்கு வருகின்றார். அவர் மீது காதல் வயப்படுகின்றான் கதாநாயகன். கதாநாயகியிடம் காதலை சொல்லி வெற்றி பெற புதிதாக ஒரு பைக்கை வாங்கி அவள் முன் நில் என்று நண்பர்கள் ஐடியா கொடுக்க முதலில் நண்பர்கள் செக்யூரிட்டியுடன் இஎம்ஐயில் பைக் வாங்குகின்றான். காதலில் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடிய மனைவிக்கு அன்பளிப்பாக காரும் இஎம்ஐயில் வாங்கி தருகின்றான். கதாநாயகன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அவருக்கு வேலை இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட, புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யும் நேரத்தில் பைக், கார் இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட, கதாநாயகனின் வாழ்க்கையில் அசிங்கங்கள், அவமானங்கள், தனக்கு செக்யூரிட்டி போட்ட நண்பர்களுக்கு பிரச்சனை வர, இதையெல்லாம் கதாநாயகன் சமாளித்து கடனிலிருந்து மீண்டு வந்தானா இல்லையா, நண்பர்களையும் காப்பாற்றினானா இல்லையா, மனைவியின் நிலை என்ன என்பதை விடை சொல்வதே இந்த படத்தின் மீத கதை. சதாசிவம் சின்ராஜ் கதை எழுதி இயக்கி கதாநாயகனாகவும் அறிமுகமாகியுள்ளார். நடிப்பும் நடனமும் நன்றாக செய்துள்ளார். கதாநாயகி சாய் தன்யா சிறப்பாக நடித்துள்ளார். கதாநாயகியின் தந்தையாக பேரரசு சிறப்பாக நடித்துள்ளார். பிளாக் பாண்டி, சன் டிவி ஆதவன், ஓஏகே சுந்தர், லொல்லு சபா மனோகர், டிஎஸ்கே, செந்தில்குமாரி என இதில் நடித்த அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். பிரான்சிஸின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஸ்ரீநாத் பிச்சையின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. பேரரசு, விவேக் பாடல் வரிகள் அருமை. இஎம்ஐ வாங்கி குடும்பம் நடத்துபவர்களின் நிலையை ரசிக்கும்படி சொல்லியிருக்கும் இயக்குனர் சதாசிவம் சின்ராஜுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.